எஸ்.எஸ். குமரன், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர். நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன். 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 2025ல் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு டைட்டில் வச்சது எல்ஐசி. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல். எல்ஐசின்னு எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பார்த்துருப்பாங்க. நான் வந்து இது லைஃப் இஸ் கலர்ஃபுல், அப்பா பொண்ணோட கதை. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு டைட்டில், ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும், எல்லாருக்கும் புதுசாக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எல்ஐசின்னு வச்சு 2016லேருந்து அந்த டைட்டில் வந்து தயாரிப்பு சங்கத்தில் பதிவு பண்ணி எவ்ரி இயர் ரினியூல் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். இந்த சமயத்தில் தான் கடந்த வருடம் வந்து ஒரு விக்னேஸ்வரனோட மேனேஜர் மயில்வாகன் கால் பண்ணி இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டார். இல்லை சார், என்னோடய படத்துக்கு தேவைப்படுது, நான் என்னோடய படத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்தது வந்து பண்ணும்போது எங்கிட்ட இருந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ அது எனக்கு ஷாக்கிங் ஆகி போச்சு. ஏன்னா முதல் நாள் வந்து டைட்டில் வேணும்னு கேட்குறாங்க, ரெண்டாவது வந்து எங்கிட்ட டைட்டில், இல்லை சார் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படியே எங்கிட்டையும் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை எங்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட எப்படியே வந்துச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் பரவாயில்ல சார், இது வந்து கோயம்பேடில் மார்க்கெட் பேசாதீங்க சார், இது எனக்கு டைட்டில் முறையாக நான் சங்கத்தில் பதிஞ்சு அதை நான் 2015லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் கட் பண்ணிட்டார். அப்புறம் கால் பண்ணி டைரக்டர் லைனில் இருக்கார், பேசுங்கன்னாரு. இல்லை சார், எனக்கு உடன்பாடு இல்லை, இது எனக்கு என்னோடய படத்துக்கான டைட்டில் ஏற்கனவே ஹீரோன்னு முதல்ல வச்சுருந்தேன். அந்த டைட்டில் தான் சிவகார்த்தியன் கம்பெனிக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப அழுத்தி கேட்டாங்க, அதுக்கு முறையாக வந்தாங்க. சரி, இதை தாண்டி ஒரு டைட்டில் யோசிச்சு அந்த டைட்டில் கொடுக்குறேன்னா அந்த டைட்டில் எல்ஐசி வந்ததுக்கப்புறம் இந்த ஹீரோ டைட்டில் அவங்க கொடுத்தேன். ஸோ இவங்க கேட்டதுக்கப்புறம் நான் கொடுக்குறதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது ஒரு பூஜையை போட்டு டைட்டில் வச்சு பண்ணதுக்கப்புறம் எனக்கு பயங்கர ஷாக். நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம் பண்ணுறோம். ஸோ அவங்க இந்த டைட்டில் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பின்வாங்கினாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு. அப்புறம் எங்கே போய் முறையிடுறது? ஸோ கவுன்சிலில் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அப்புறம் சட்ட ரீதியாக லீகலாக போட்டேன். அது பயங்கர நியூஸ், எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆகி எல்ஐசியை என்ன பண்ணுச்சுன்னா, சும்மா இருந்த கிடந்த சங்க ஊதி கிடந்த மாதிரி போவான். எல்ஐசி அவங்களும் வந்து அதை வந்து கேஸை போட்டாங்க. இந்த டைட்டில் வந்து நீங்கள் என்னோடய அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடாது. நான் வந்து லைஃப் இஸ் கலர்ஃபுல், அவர் வந்து லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஸோ அதை வந்து எல்ஐசி வந்து இன்சூரன்ஸ் வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபைட் பண்ணாங்க. ஸோ நான் நினச்சிக்கிட்டேன், அப்புறம் பரவாயில்ல, நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாடியை சேர்ந்து ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்போ பயங்கர மன உளைச்சல் ஆகிப்போச்சு. போராட்டம், வக்கீல், ஸ்ட்ரகிள், அப்புறம் இன்னும் டைட்டில் வைக்கிறது, திரும்ப டைட்டில் கிடைக்குமா? அப்புறம் எல்ஐசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அதில் மாற்ற மாட்டேன்னு பிடிவாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்ஐக்கேன்னு அவங்க மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு நானும் அந்த டைட்டில் வைக்க முடியல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் வேற ஒரு டைட்டில் வச்சு இப்போது வரும் ஜனவரி மாதம் அந்த படத்துக்கான படப்பிடிப்பு எனக்கு கிளம்புறேன் சார். ஒரு படைப்பை வந்து ஒருத்தர் அனுமதி இல்லாமல் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு வைக்கிறது எவ்வளவு வலிங்கிறத இன்னைக்கு ஒரு அவங்க எப்படி ஒரு வழியை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த வழியை வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் வழியை நான் வந்து உணர்ந்தேன். அதை ஞாபகப்படுறதுக்காக தான் இன்றைக்கி அந்த அறிக்கையை வந்து இன்றைக்கி மீடியாவுக்கு நான் கொடுத்தேன். அந்த 3 பக்க அறிக்கையை பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு என்ன அதை பார்த்தோன்னே தோணுச்சு? இல்லை சார், பொதுவாக சார் இது வந்து ஒரு படைப்புங்கிறது தயாரிப்பாளருக்கு தான் முழு உரிமை. அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், 3 செகண்டாக இருக்கட்டும், 1 செகண்ட். நீங்கள் வந்து இன்றைக்கி சமீபத்தில் வந்த படங்களில் வந்து ராஜா சார் பாட்டு எல்லாமே வாங்குறாங்க. சும்மா எடுத்து ரெட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட முடியுமா? அதுக்கான முறையான அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும். அது மாதிரி தான் எல்லாமே. அது 3 செகண்டாக இருக்கட்டும், 30 செகண்டாக இருக்கட்டும், 1 செகண்டாக இருக்கட்டும், எல்ஐசி 3 எழுத்து தான், அவங்க கேட்குறது 3 செகண்டு தான். பட் மொத்தத்தில் ஒருத்தர் அனுமதி இல்லாமல் எந்த இலவசமாக இங்கே எதுவுமே பண்ண முடியாது சார். அதுதான் இங்கே இது. அப்போவும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெயின் ஏற்படுத்துது. அன்றைக்கி அந்த பெயினை நான் வந்து எல்லாருமே ஒரே தொழில் தான் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து 2 பேருக்குள்ள விஷயத்தை வந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இது பொது வெளியில் சொல்லி இதை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதனால் சொசைட்டிக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு சம்மந்தப்பட்ட 2 பேருக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பேசி சும்மா முடிக்க வேண்டிய விஷயத்தை பொது வெளியில் சிம்பத்தி ஏற்படுற விஷயம், அது அவங்களுக்கு அது ப்ரொமோஷன் தேவைப்படுறதா இருக்கும். அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏன் 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க? அது அதுக்கு வேல்யூ இருக்குல்ல சார். அந்த வேல்யூ இருக்க போய் தான் அதுக்கு விளையாட்டு வேறு பண்ணலாமே. ஸோ பொதுவாக சார் இங்கே வந்து எல்லாமே காப்பிரைட் ஆக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் முந்தி மாதிரி ஒருத்தரோட ஃபோட்டோ, ஒருத்தரோட வீடியோ, சாங்கோ அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப்பில் என்னோடய பாட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் வீடியோ போட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால யாரோட படைப்பையும் யாரோட அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி அவங்க அந்த ஃபைட் பண்ணுறாங்க. அதே வழி தான் நான் வந்து ஒரு 1.5 வருடம் அனுபவித்தேன். அதை வந்து மீடியாவுக்கு ஞாபகப்படுத்துக்கு தான் சொல்லவில்லை. இது மூலமாக ஒன்றும் மாறப்போகிறதில்லை. இது என்னோடய வழி. அந்த வழியை நான் வந்து அனுபவித்து என்னோடய டைட்டிலே எனக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு. நான் என்னோடய கதைக்காக ஏற்பட்ட டைட்டிலே இல்லாமல் ஆகிப்போச்சு. அதுக்காக வேறு டைட்டில் வைக்கிற சூழல் ஏற்படுது. அது காரணம் அவரோட கணவர் ஏற்படுத்திய அந்த வழி தான். அந்த வழியிலேருந்து மீண்டு நான் வேறு டைட்டில் எடுத்து படம் பண்ணும்போது இன்றைக்கி இந்த அறிக்கை வரும்போது அவங்க அறிக்கை பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அதே சினிமா தானே சார், அதே 24 ஃபிலிம் தான். நான் என் படமும் போடுது, அவங்க படமும் போடுது, பரவாயில்ல. அதை ஞாபகப்பட்டுறோம். நானும் காயப்பட்டேன். அந்த வழியை
கடந்து இன்றைக்கி வேறு ஒரு ஓடிட்டுருக்கேன். இதை வந்து பொது வெளியில் சொல்கிறதுக்காக தான் பேசுகிறேன் சார். தனுஷ் மீது அவர்கள் வைத்திருக்க குற்றச்சாட்டுகள், வெறுப்புணர்ச்சி அப்படின்ற பயன்படுத்திய வார்த்தைகள் இதெல்லாம் சரியா? உங்களுக்கு நடந்தது என்ன? இல்லை சார், அதாவது சார் இங்கே வந்து இன்னைக்கு ஒன்றா இருப்பாங்க சார், நாளைக்கு வந்து அதாவது இப்போ அது சொல்லுவாங்கள்ல, அரசியலில் வந்து நிரந்தர பகிர்மை எதிர்மறை மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூ வருங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி பழைய பாட்டு இன்றைக்கி வந்து எது எப்போ வெளியாகும் தெரியாது. படைப்போட பவரே அதான் சார். என்றைக்கு அது எப்போ வீரியமாகும், என்றைக்கு அது வேல்யூ யாருமே கணிக்கவே முடியாது. சாதாரண ஒரு விஷயம் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கேயோ போகும். எல்ஐசிங்கிறது எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போகக்கூடிய டைட்டில் பார்த்துருப்பாங்க. அதை வந்து அவர் ஆர்ட்டாக பார்த்தேன் சார். அதை வந்து நீங்கள் மற்றவங்க எல்லோரும் அதை எல்ஐசியாக பார்த்தாங்கன்னு அதை வந்து லைஃப் இஸ் கலர்ஃபுல்லாக பார்த்தேன். இதுதான் கிரியேட்டருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இதுக்கு ஒரு விலை ஒன்று இருக்குல்ல சார். இதை வந்து அதுக்கு முறையாக பதிவு பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ வருது, கிரியேட் ஆகுது இல்லை. அது டைட்டிலாக மாறும்போது வேல்யூ ஆகிடுது, அதுக்கு ஒரு விலை வந்துடுது. அதை மாதிரி தான் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு 3 செகண்டை வந்து வீடியோ வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணும் 10 கோடி எவ்வளோ கேட்கலாம் சார், உரிமை சார். ஒரு சார் 10 கோடி 50 கோடி கேட்கலாம், அது அவரோட உரிமை. அதில் வந்து யாரும் தலையிட முடியாது. இது 2 பேருக்குள்ளே வியாபாரம் தான் சார். சும்மா கொடுத்துருவாங்க 3 செகண்ட் விளம்பரத்தை ஃப்ரீயாக அடிப்பாங்களா அவங்க, அது மாதிரி தான். அதனால் இது தொழிலில் எல்லா தொழிலும் போட்டியில்லாத தொழிலே கிடையாது. அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய கதை திருட்டு டைட்டில் இப்போ சமீபத்தில் இப்போ இந்த விஷயம் ஓடிட்டு இல்லை. நீங்கள் அந்த அறிக்கையில் கேள்விகளை முன் வச்சுருந்தீங்க. நீங்கள் இப்படி கேள்வி கேட்குற எனக்கு நீங்கள் பண்ணது நியாயம் அப்படின்னு. அவர்களுக்கான கேள்வி என்ன இருக்குது? இல்லை சார், நியாயம்னா சார் பொதுவாக எல்லாருக்கும் அதே தான் சார். இப்போ அவர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன? இப்போ அவங்க 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 ஒரு அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வந்து பாதிக்கப்பட்ட மாதிரியே ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது நான். ஆமாம், டோட்டலாக ரியலாக பாதிக்கப்பட்டேன். இப்போ என்னோடது ப்ராடக்ட்டை நான் வந்து உருவாக்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு விலை வந்துடுச்சு. அந்த விலைக்கு ஒரு சப்போர்ட்டு தான் அந்த கேட்குறேன் வழியே. அதனால் அவங்களுக்கு ஒரு லாஸ் கிடையாது. எனக்கு அடிப்படையே இப்போ நான் வந்து எனக்கு ஃபைட் பண்ணதுக்கு எனக்கு வந்து நான் ஒத்தையில் ஃபைட் பண்ணணும். அவங்களுக்கு உள்ள சக்தி வேறு, நம்ம சக்தி வேறு. ஆனால் என்றைக்குமே சார் இங்கே யாரும் எத்தனை நாளும் ஏமாத்த நினச்சா கூட அதுக்கு ஒரு நாள் அது ஒரு வெளிச்சத்தை வந்து அந்த வகையில் இவங்க இன்றைக்கி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது வந்து வேணால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் சார். அது என்ன விலை போச்சு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன இருப்போம் சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனையும் எந்த கடவுள்கிட்ட போய் முன் வைக்கிறதுங்க? ஆமாம், அதே தான். இன்னொன்று இது இப்போ சார் இப்போ எங்களுக்குன்னு பாடி இருக்குது. இப்போ இது என் பிரச்சனைக்கு நான் தான் ஃபைட் பண்ணணும், எங்கள் பாடி ஃபைட் பண்ணாது. இப்போ தனிப்பட்ட அவங்களுக்கு செட்டப் வேறு. இது அது ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது சார். நமக்கு பிராண்டு கிடையாது, நம்ம பிராண்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் வித்தியாசம் இதில். சார் அதாவது இது அவங்களுக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம் இல்லை சார். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஒரு வழியை எமோஷனாக பார்க்கும்போது எமோஷன் ஆகும்போது எனக்கு டக்குன்னு தோணுது இது நானும் அந்த வழியை வந்து அனுபவித்து அது மீண்டும் அந்த மன உளைச்சலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு பல காலம் ஆகிப்போச்சு. ஆமாம், அந்த வழியை கொடுத்தீங்க. இன்றைக்கி வந்து அது வந்து அப்போ உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் வந்து அது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அவர் கணவரைக்கூடிய படத்துக்கு டைட்டில் வந்து இன்னொருத்தர் டைட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு அன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இன்றைக்கி இதுக்கு மட்டும் எப்படி வந்து நியாயப்படுத்துறீங்க? அதனால் வந்து இது என்றைக்குமே வந்து இது முழு பூசணிங்க சொத்தை மறைக்க மாதிரி மறைக்க முடியாது சார்.